ஒரு தொகை 12 ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறதெனில் தனி வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஒரு தொகைன்னு சொல்லிட்டு வருடம் கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா வட்டி வீதம் ஈக்குவல் டு மடங்கு -1 வகுத்தல் வருடம் இன்ட்டு 100. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டுக்கு பதிலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு வருடம் கேட்டாங்களா? வருடம் ஈக்குவல் டு இது சேம் கான்செப்ட் தான். மடங்கு -1 வகுத்தல் அங்கே எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துரும் அத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு 100. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் அடிக்கடி கேட்குறாங்க. இங்கே பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இந்த சம்மில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் மடங்கு எத்தனை சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு. அப்போ 2 - 1 1 வகுத்தல் வருடம் இங்கே 12 வருடம் 12 இன்ட்டு 100. ஸோ 100 4 கன்சிடர் பண்ணால் 25, 12 4 கன்சிடர் பண்ணால் 3, 25 வகுத்தல் 3 வரும். அப்படியே கேன்சல் பண்ணால் 8/1/3%. ஸோ 8/1/3%. 12 வருஷத்துல ஒரு தொகை 2 மடங்கா மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறதெனில் தனி வட்டி வீதம் கணக்குகிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட் சம எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகை 18 7.5% தனி வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஒரு தொகைன்னு சொல்லிட்டு வட்டி கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு வருடம் கேட்டாங்களா? எத்தனை ஆண்டு கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா வருடம் ஈக்குவல் டு மடங்கு -1 வகுத்தல் வட்டி இன்ட்டு 100. ஸோ வேல்யூஸ் அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஜெக்ட் பண்ணுமா? மடங்கு -1 மடங்கு அப்படிங்கிறது இரு மடங்கு, இரு மடங்கு அப்படிங்கிறது 2, 2 - 1 1 வகுத்தல் வட்டி 18.75 இன்ட்டு 100. ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ மேலே இங்கேயும் 100ஆல் பெருக்கணும் அந்த புள்ளி போயிடும். அப்போ என்ன வரும்? மேலே 10,000 மாறும் வகுத்தல் கீழே 18.75. ஸோ இது அப்படியே 25ஆல் கேன்சல் பண்ணால் மேலே 400 கீழே 75. ஸோ அகைன் 25ஆல் கேன்சல் பண்ணுமா 16 வகுத்தல் 3 வரும். ஸோ 16 3ஆல் கேன்சல் பண்ணால் 5 15 மீதி 1/3. ஸோ 5.25 வருஷம் 5 வருஷம் 4 மாசத்துல அதாவது 1/3 அப்படிங்கிறது 4 மாசம். அப்போ 5 வருஷம் 4 மாசத்துல அந்த தொகை இரு மடங்கா மாறும். இந்த சதவீத வட்டி விகிதத்தில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 10% தனி வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.